എൻ്റെ സ്വന്തം ഇടം வந்து എൻ്റെ அப்பா அம்மா சொந்த இடம் வந்து அனடதீவு. மொரிசியஸ் வாங்க சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துக்கு இப்போ விக்கி வேற போகிறார். சரி வாங்க நீங்கள் சொல்லு. தள்ளிவிட போகிறேன் சொல்லு. தள்ளிவிட போகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ தட்டியம் நடந்தால் நான் இல்லை போகணும். From Lamari, it's you can take it to go to Portuguese. இது வந்து It's better to go on the next side to take the bus for Portuguese. The reason? Yeah, it's on time. On time. You have more lines. More lines from there. இந்த பக்கத்துல என்ன எடுத்தா? Bus is coming from Portuguese, from Cupid. Yeah, from Bakwa. Yeah, it's only from Lamari. Oh, Lamari. இதோ பாருங்க, அதில் பள்ளிவாசல் இருக்குது. You will take the bus right now from here to Katrapon. Yes, to Katrapon. Then when you get down, okay. Katrapon. You need to get down here. 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 Okay. Okay. எங்களுக்கு ரூட் காட்ட கூட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வழி காட்ட கத்திரப்பன் போகிறோம். Zambia bus. Lalu. Bye bro. Mauritius bus. Bus lain pala kita demikian. Mana tinggal orang? Bus ke mana orang? Bus belum orang. We are tourists from India. இங்கே பாருங்க, 20 ரூபா வந்துருக்காரு மிச்சம், 40 ரூபா மிச்சம், 30 60 ரூபா, 30 60 rupees. தேங்க்யூ, நன்றி. 30 ரூபா ஒரு ஆளுக்கு படி 2 டிக்கெட் எடுத்துனாங்க, 60 ரூபா. டிக்கெட்டும் எடுத்தாச்சு. சரியோ ஓகே நான் வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதர். இப்போ மொரீசியஸில் கத்திரப்பொன்னில் இருந்து என்னத்துக்கு இங்கே வந்தேன்னு சொன்னால், இங்கே இருந்து நாங்கள் அந்த ஐயாண்ட வீட்டை போக போகிறோம். போன முறை வந்த அதே ஐயாட்டு தான் போக போகிறோம். விக்கியன் ஐயா கம்மி கொண்டிருக்கிறார் பாருங்க. என்ன அதை இங்கே எம்ஜிஆர்ல என்னடாது, எம்ஜிஆர்லேயும் நவீனையும் இங்கேயும் எம்ஜிஆர் நிற்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 65B அந்த நம்பர் இலக்கம், அதாவது வந்து பஸ் நிற்குது. இது வந்து எங்களோட கொழும்பில் ஒரு ஏசி பஸ் மாதிரி, அதாவது உள்ளூருக்குள்ளுக்கு ஓடும் ஏசி பஸ் அதே மாதிரி. யுனைடெட் பஸ் சர்வீஸ் லிமிடெட் இருக்குது. இங்கே பேக்கரிஸ் லா ஃப்ளோரி சொல்லி என்னதான் இந்த சனிக்கிழமை இருந்தாலும் வாகன நெரிசலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 65B அந்த நம்பர் இலக்கம், அதாவது வந்து பஸ் நிற்குது. இது வந்து எங்களோட கொழும்பில் ஒரு ஏசி பஸ் மாதிரி, அதாவது உள்ளூருக்குள்ளுக்கு ஓடும் ஏசி பஸ் அதே மாதிரி. யுனைடெட் பஸ் சர்வீஸ் லிமிடெட் இருக்குது. இங்கே பேக்கரிஸ் லா ஃப்ளோரி சொல்லி என்னதான் இந்த சனிக்கிழமை இருந்தாலும் வாகன நெரிசலாக இருக்குது. இதில் பாருங்க, பூரி வச்சு விற்று கொண்டு இருக்கிறோம். மலமே எல்லா கடையிலும் விற்கிற மாதிரி இங்கேயும் விற்கிறோம். மொரிசியஸ்ன்ற தேசிய உணவு ரொட்டி எல்லாம் வச்சுது. ஹாய், how are you? Banana, வாழைப்பழம். ஸ்ரீலங்கா.
This is from Mauritius. Mauritius. Yeah, no, South Africa. South Africa. South African. You from Mauritius? India. India, which part? I am from Sri Lanka. Haryana. Haryana. Your business? Business here? Yeah, this. You also from India? Yeah, we are brother. Brothers. How much is one? எடுத்து கொடுக்குறாரு போல. ஹாய் வணக்கம். ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐயா வட. வணக்கம் மட்டும்தான். வடை சொல்கிறா பாருங்க. சாரி. இதா பாருங்க இருக்குது அந்த சிவம் முருகன் கோவில். அங்கே இருக்குது முருகன் கோவில். அந்த முருகன் கோவிலுக்கு தான் இப்போ போக போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க மேலேருந்து தான் அந்த உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டினான். போன முறை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த முறை அண்ணா சார் எடுங்க பார்ப்போம் இப்படி இது வந்து எங்கடா பூலி என்ன பேர் என்னன்னு சொல்கிறது எங்கடா போலி. ஓஹோ அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இவங்க பழப்பு வழியால் பூரி. வீட்டு மொட்டை மாடியில் நாய் ஏறி நிற்குது. மொட்டை மாடியாண்டு கூரை எல்லாரும் ஏறி போட்டுது மாறித்தா. இங்கே பாருங்க எப்படி ரங்க முடியாமல் பார்த்து கொண்டு நிற்குது. ரங்குறதுக்கு வழி தெரியாமல் தவிக்குது பாவம். இதால் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். இதால் ஏறி இருப்பவர் இந்த மாதிரிலாம் ஏறி ஜாபம் பண்ணி ஏறி இருக்கும். பால் எப்படி போகிறோன்னு தெரியாமல் தவிக்குது. குருவி இல்லைண்ணா நிறைய குருவி. எங்களோட ஊரில் ஃபிங்கர்ஸ் கோல்டியன் மாதிரி. ஓடி போடுது. இந்த மேலே நிற்குது. ஆப்பிரிக்கன் குருவி. ஹாய் ஹலோ ப்ரோ. இந்த ஒழுங்கைக்கு என்ன வேகத்தில் விடுறாங்க வந்து கோயில் கிட்ட மாதிரி கிடந்தா போக சரியான தூரமாக இருக்குது. இதா பாருங்க கோயில் தெரியுது. அதுதான் அந்த முருகன் கோவில். போனோம்ல வரைக்கும் அந்த கீழே கட்டுப்படாமல் இருந்தால் இப்போ கட்டி போட்டிடும். இந்த பக்கத்தில் இருக்க இந்த மலையிலேருந்து தான் போனோம்ல வீடியோ எடுத்து காட்டினான். இந்த படிஞ்சால் இருக்கு பாருங்க. வார வழியில் பாருங்க இஞ்சால மரக்கறி கடை ஒன்று இருக்குது. வந்து சொன்னால் பலசரக்கு கடைன்னு சொல்லலாம். ஓமண்டு தமிழில் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க. இங்கே என்ன சுத்த தமிழில். இது ஆக்கள வீட்டுக்குள்ளுக்க கோவில், சின்ன கோவில். இது போயிடலாம், அதெல்லாம் போயிடலாம். ஒரு ஆக்கள வீடு, அதுக்கு பக்கத்தில் கோவில், வீட்டோடு சேர்ந்த கோவில். தமிழாக்கள வீடாக தான் இருக்கும். இது பேர் வந்து ஸ்ரீ மகாகாளி அம்மன் கோவில். மகாகாளி கோவில் பாருங்க. இப்போ என்ன ஐயாண்ட வீட்டை போகிறதுக்குரிய வழி இஞ்சாலான் இருக்குதுன்னு சொன்னால் இஞ்சாலி பக்கம். ஓ அதான் ஐயாண்ட வீடு. இந்த குறுக்கோளில் போய் இதுலேருந்து வேணுங்கோ கோவில், அதாவது கோவில் இந்த மாதிரி அப்புறம் மண்டபம், மங்காள கோவில், அதுக்கப்புறம் மேலே ஒரு அரணாவி இருக்குது. இதில் இந்த வேணுங்கோ அங்கே மேலே தெரியுது. போன முறை காட்டின அதே இடம் தான். இல்லை இல்லை அங்காலயம் இருக்குது. அங்கால கடை அந்த மேலையிலேருந்து பார்த்தா தெரியும் இல்லை. கறிவேப்பமில்லை பார்த்தீங்கன்னாண்டா கோவில்னா மேற்பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது மேலே இந்த உச்சி அடிக்கு வந்துட்டோம்.
இதில் இருந்து பார்க்க பாருங்க சுற்றி வர மொரீசியஸ்ன்ற எல்லை பகுதி தெரியுது. கடல் இருந்தால் அந்த மலைக்கு அங்கால நல்ல வடிவான மலையர் எல்லா மாரி மலையர் தானே. இந்த விக்கி என்ன முக்கி தக்கி கொண்டு வரார். இந்த இது போன முறை வரைக்க இது கட்டாமல் இருந்தது. பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த தூண் இப்போ கட்டி போட்டோம் பார்த்தீங்களா. ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ வளர்ச்சி அண்டு முன்னேற்றம். எங்களோட ஊர்கோவில் மாதிரியே பாருங்கோ சிற்பக்கலையல் இப்படி இருக்காங்க. நல்லா இருக்கண்ணே. இந்திய கோயில்கள் இப்போ அந்த எங்களோட இலங்கை இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. முருகனுக்குரிய கோவில். தமிழில் மந்திரம் எழுதி வச்சிருக்கிறோம். கோயில்னா முன்பக்க வீதிக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்கிறது. ஐயா உள்ளுக்கு இருக்கிறார். போன முறை மேலே இருந்து பார்த்து நாங்கள் இந்த கோயிலையும் இந்த மொரீசியஸையும் அதே இடத்துக்கு தான் திருப்பி போய் கொண்டிருக்கோம். இந்த பாருங்க ஐயா குடிக்கொண்டு போகிறாரு. இதுக்காண்டி தான் இந்த படி கட்டி இருக்கு. இதா பாருங்க மேலே என்னென்ன இருக்கு. டெலிகாம் டவர் கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். அந்த வேலைக்குள்ள வர போகிறீங்களா மேலே? அதுக்கு கஷ்டம் கஷ்டம். கடலில் கப்பல் தெரியுது பாருங்க. அந்த அங்கே அங்கே அதில் போட்டு வரலாம். போர்ட் லூயிஸ் வித்தியா கப்பல். இன்னொரு கப்பல் அந்த கடலில் வந்து தெரியுது பாருங்க. அதுலையா அந்த பெரிய கப்பல். இதான் நாங்கள் இப்போ போன கோவில். கோவில் இந்த படி இங்கே இதில் இருக்குது. நாங்கள் வந்த பாதை இது. என்னடா இது வந்து வாகன பாதை. இருட்டு இருட்டு. பேக் இஞ்சால வைங்க இதுக்குள்ள. இன்னும் கொஞ்சம் சரியும் அது கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் சூரியன் லேட் ஆகும் மறைகிறது.
ஓகே அதுங்க എൻ്റെ സ്വന്തം ഇടം வந்து എൻ്റെ அப்பா அம்மா சொந்த இடம் வந்து அனடதீவு. பிறகு நாங்கள் அனடதீவில் இருந்து வந்து கொக்குவியில் இருந்த நாங்கள். பிறகு கொக்குவியில் இருந்து எல்லாம் படிச்சுட்டு நான் திருப்பி மலேசியா சிங்கப்பூரில் போய் வேலை செஞ்சுட்டு இப்போ மொரிஷியஸில் வந்து வேலை செய்துட்டுருக்குறோம். இப்போ உங்களோட இங்கே குடும்பம் எல்லாம் என்னோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க. ஆனால் ஊருக்கு போய் வரோம், நாங்கள் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவோம். இப்படியே இங்கே வேலை செய்தோம், இந்த கோயிலோடையே இருந்துட்டோம். இப்படியே இருந்துட்டீங்க. ஆமாம், உங்களையும் சந்திச்சதில் சந்தோஷம். ஆமாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் அறிமுகப்படுத்த இன்னொரு கூட்டிகிட்டு வந்தது விக்கி அண்ணா. ஆமாம், வேறு யாழ்ப்பாணம் தான். சரி, நீங்கள் 2 பேரும் கதைங்க எடுத்து. சரி சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? முருகன் உங்களையும் கூட்டி வந்துட்டாருங்க. இது அப்படி ஒரு சும்மா அப்படி சொல்லி. சரி, நீங்கள் கதைங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் சொந்தரம் பலாரி ரெட்டி. வெளிப்பட ஒரு தம்பி சொன்னார், உனக்கு வந்து நிறைய உதவி செய்வீங்களாம். ஆமாம், இந்த முறை கொஞ்சம் பிஸியாக போகணும்னு சொன்னேன். கொஞ்சம் வேலையாக கூடி போச்சு. அவர் மூலம் தான் நான் உங்களை சந்திக்கக்கூடிய எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி தெரிவிக்கிறேன். ஆமாம், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்களை. அப்புறம் இப்படி மாணிக்க பிள்ளையார் கோயிலில் இருந்தேன். நீங்கள் அங்கே கண்டிருப்பீங்க. அதனால் கண்டேன் நான் 6 மணி ஐயாட்ட பாருங்க. ஆமாம், நான் 4 வருஷம் அங்கே வேலை செய்தேன். நான் சாந்தி காய்ச்சவங்க வைக்கூட காய்ச்சல். சரி சரி. ரமேஷ். ஓகே, நன்றி ஐயா. அப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்கள் இப்படி வந்த காலங்களில் இருந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற விருப்பமாக இருக்குது, அங்கே இருக்க நல்லா இருக்கிற அப்படிங்க. எங்களுக்கு அப்படின்னு எங்கே இருந்தாலும் ஒன்று தான். எங்களுக்கு இங்கே இந்த வந்து பழகிட்டுது, இந்த கோயிலோடையே இருந்து நம்மளோட ஊர் மாதிரி தானே எங்களுக்கு இருக்குது. வெளிநாடுன்ற ஒரு வித்தியாசம் இங்கே கிடையாது. ஏதோ நம்ம ஊரில் இருந்த மாதிரி இருந்து கொண்டு இந்த கோயிலில் எங்களால் முடிஞ்ச தொண்டுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் தெரியலை, ஊரில் இருக்க ஏதோ ஊரில் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு பழகிட்டு. இங்கே வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்த புதுசில் கொஞ்சம் மொழி பிரச்சனை இருந்தது. போக போக அந்த மொழி பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் பழகி இப்போ படித்தீங்களா இல்லை இங்கே கதைச்சி வச்சு பழகிட்டீங்களா? இங்கே கதைச்சி பழகி அப்படியே பேச பழகிட்டோம். இப்போ அவங்க தமிழ் பேசுகிறது வயசானாக்கள் பேசிவிட்டோம். மற்றவை இந்த நாட்டு மொழியை பேசிக்க நாங்கள் அவையோட இந்த மொழியை பேச வேண்டிய ஒரு கட்டாயம். கண்டிப்பாக அப்படி நாங்கள் பேசிக்கல அவள் எதாவது தவறு இருந்தால் திருத்தி படிவினோம். நாங்கள் தமிழில் அவைக்கு படிப்பிக்கல திருத்தி கொடுப்போம். அப்படி பழகி நாங்கள் அதை பழகிட்டோம். அப்படியே அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ எங்களோட ஒரு மாதிரி எங்களுக்கு இது பழகிட்டது, அப்படியே போய் கொண்டிருக்கு. இப்போ தமிழாக்கள் இப்போ வருவினமோ நிறைய பேர் இலங்கையாளர்கள் அப்படின்ட்டு. இலங்கையில் இருந்து மக்கள் கூட இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் போய் செட்டிலானாக்கள், அதாவது லண்டன், ஃப்ரான்ஸ், கனடா, ஜெர்மன், சுவிஸ், இத்தாலியில் உள்ள ஆக்கள். சில பேர் வந்து இந்த மொரிஷியனில் உள்ள ஆக்களை மரி பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ லண்டனில் இருக்கிற ஒரு மொரிஷியன் ஆக்களை மரி பண்ணியிருந்தால் அவங்க லீவுக்கு மொரிஷியஸுக்கு வரையில வந்தால் ஸ்ரீலங்கா ஐயா இருக்காருன்னு சொன்னால் நம்மளோட ஊர் ஐயா இருக்காருன்னு சொல்லி தேடி வருவாங்க கோயிலுக்கு தேடி வருவாங்க. சில நேரங்களில் ஹோட்டலில் ஹாலிடேக்கு வந்திருந்தால் அவள் இப்படி கோயிலை பற்றி விசாரிக்க ஹோட்டலில் சொல்லுவாங்க. இப்படி இன்னென்ன இடங்களில் கோயில் இருக்குது போய் பார்க்க சொன்னால் அவங்க விசாரிச்சுட்டு வரையில அப்படி வந்து ஸ்ரீலங்காக்கள் அப்படி தான் பாருங்கள். வெளிநாடுகள் ஸ்ரீலங்காலேருந்து நேரடியாக வர மாட்டாங்க. வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் விடுமுறைக்கு வரையில வந்து சந்திப்பினோம். அப்படி வாராக்கள் இருக்கீங்க. இங்கே எந்த பெரிய நல்ல க்ரௌட் பெரிய பூசியல் விசேஷமாக இருக்கிற மொரிஷியஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைப்பூசம் காவடி பெருசாக நடக்கும். எல்லா கோயில்லையும் முருகன் கோயில்லையும் தைப்பூசம் நடக்கும். அன்றைக்கு அரசாங்கத்திலேயே பப்ளிக் ஹாலிடே இங்கே பொது விடுமுறை எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் மொரிஷியஸில் உள்ள எல்லா தமிழ் கோயில்களிலும் அந்த மாத வழிபாடுகள் சதுர்த்தி, கார்த்திகை, சிவராத்திரி, சஷ்டி, ஏகாதசி அதெல்லாமே நடக்கும். அதே மாதிரி இந்த ஊர் கோயில்களில் அந்த கிராமத்து கோயில்களில் எல்லாம் அம்மனுக்கு தீமிதி திருவிழா செய்வாங்க. அது அநேகமாக நவம்பர், டிசம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 10 நாள் விரதம் இருந்து கொடியேற்றி தீமிதி திருவிழா அது செய்வாங்க. மற்ற கஞ்சி பூசை அதுகள் செய்வாங்க. மற்றபடி எல்லாமே இந்த மொழி கொஞ்சம் பேசுகிறது பிரச்சனையோ இல்லையே, மற்றபடி சமய சம்பந்தமான நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து எங்களோட ஊர் முறைப்படி செய்வாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கோயில் இருக்கும் சைவ கோயில்கள்? கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 125-130 கோயில் இருக்குது. அதில் பெரிய பெரிய கோயில்களும் இருக்குது. கிராமங்களில்
சின்னதாக கோயில்கள் இங்கே மாரியம்மன். உள்ள பெரிய கோயிலண்டா இந்த கோயிலாக இருக்குது பெரிய கோயில்? பெரிய கோயில் என்று சொன்னால் பழமை வாய்ந்த கோயில்கள், மிக பழமையான கோவில் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த கிளைமாசியான்ற இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்குது, ஒரு குன்றில். ரெண்டாவது பழமையான பெரிய கோயில் என்று சொன்னால் எங்களோட இந்த மலைக்கோயில் மலையில் இருக்கிறதால அவங்களுக்கு இந்தியாவில் 6 பட வீடு மலையில் இருக்கிறன்ற ஒரு காரணத்தை வச்சு எங்களோட மலைக்கோயில் வந்து மலையில் இருக்கிறபடியால் அதுக்கு ஒரு தனி மதிப்பு, தனி மரியாதை இருக்குது. அதை விட ரெண்டாவது பெரிய கோயில் சொக்கலிங்க மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லி போர்ட்லீஸில் இருக்குது ஒரு கோவில். அப்புறம் கஞ்சாப்பில் துர்க்கை அம்மன் இருக்குது. இங்கால மலையில் ஒரு கோயில் இருக்குது, கிராம்பாசன் கங்காதலோன்னு சொல்லுவாங்க. அது மகா சிவராத்திரி மிக விசேஷமாக நடக்கும் இங்கே மொரிஷியஸில் இருக்க எல்லாருமே தங்கட ஊரில் இருந்து இரவில் நடந்து போய் அந்த சிவனுக்கு பூஜை பண்ணி அங்கே ஒரு எரிமலை குழம்பு இதில் வந்து ஒரு தண்ணி ஊற்றிருக்கு, அங்கே பூஜை பண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டு நடந்து வந்து தங்களோட கோயில்களில் ஊரில் உள்ள கோயில்களில் உள்ள சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி சிவராத்திரி செய்வாங்க. அது ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும் இந்த நாட்டில். சிவராத்திரி கொஞ்சம் விசேஷமாக இருக்குது, பிரபல்யமாக இருக்கும். அந்த ஒரு 2 வாரமும் எங்களோட ஊரில் நல்ல ஒரு திருவிழா இப்படி களை கட்டி இருக்குது. எங்களோட ஊரில் வந்து சிவராத்திரி மட்டும்தான் விசேஷமாக இருக்கும். இங்கே 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இந்த எல்லா இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய்க்கலாம், ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து போனால் இந்த ஆக்கள் போகிறது, அடுத்த நாள் அடுத்த இடத்துல, அப்படி எல்லா இடத்துல இருந்தும் போய் அங்கே ஒரு நாள் இரவு தங்கி பூஜை பண்ணி அந்த தண்ணியை கொண்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு சிவராத்திரி தினத்தில் அன்றைக்கு அந்தந்த கோயில்களில் பூஜை பண்ணி அந்த சிவனுக்கு அந்த தண்ணியால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து கங்காதலோன்னு சொல்லுவாங்களாம் அவங்களாக. அதை கங்கையிட்ட புனிதமான அந்த நீரை மாதிரி அதை வச்சு எல்லா பூஜையும் செய்வாங்க. இன்றைக்கும் இந்த புதுசாக வீடுகளில் அத்திவாரம் போடைகளில் எல்லாட்டி ஒரு கோயிலில் கும்பாபிஷேகமோ ஏதோ அது பூஜை பண்ணுறோம்ட்டா முதல்ல போய் அந்த கங்கையில் அங்கே போய் பூஜை பண்ணி அந்த தண்ணியை கொடந்து அதை அந்த கலசத்தில் வச்சு தான் பூஜை பண்ணி எல்லா விழாக்களும் செய்வாங்க. அப்படி ஒரு இடம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அந்த இடம். போய் பார்ப்போம். அங்கே 108 அடியில் பெரிய சிவன் இருக்குது, 108 அடியில் ஒரு காளி துர்க்கை இருக்குது. நல்ல இயற்கையான அமைதியான இடம் அது. அந்த இடத்துக்கு போனீங்கன்றாலே அந்த ஒரு தெய்வீகத்தை நீங்கள் உணர முடியும். பிரபல்யமான இடம். ஓகே, பெரிய கோயில்கள் இருக்குது இங்கே போய் பார்க்கலாம். சேபலில் ஒரு காளி கோயில் இருக்குது, அழகான கோயில், இந்தியா முறைப்படி கட்டி வச்சிருக்கணும். எங்கட மலையில் வந்து நாங்கள் பெருசாக கட்டி, அதாவது இயற்கையான இடத்துல அமைஞ்சபடியால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அளவாக கட்டி வச்சிருக்கிறோம். இந்த கோயில் கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் இந்த ஆரம்பிக்கப்பட்டு? இது கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷத்துக்கு மேலான கோயில். இப்போ நாங்கள் வந்த பிறகு தான் இந்தியாவில் இருந்து ஸ்தபதி மேலே கொண்டு கும்பகோணத்தில் இருந்து கோயிலை பெருசாக்கி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இதுக்கு மேலே பெருசாக கட்டையில் அது இட வசதிகள் காணாததால் இப்படி வச்சுருக்கிறோம். இந்த காவடிகள் எல்லாம் நல்ல விசேஷமாக நடக்கும். சித்திரை காவடி, தைப்பூசங்காவடி, கந்த சஷ்டி எல்லாம் நல்ல விமர்சையாக நடக்கும். வேறு என்ன சொல்கிறது? ஒரு சிசை பற்றி தமிழன் அங்கே இருந்தாலும் தமிழை வளர்க்க வேணும். எங்கட சமயத்தை தமிழ் இங்கே கொஞ்சம் பெருசாக கசக்கினோம். இப்போ வந்து தமிழ் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்த காலத்தை விட இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததால் உங்களுக்கு இப்போ யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாமே தமிழ் இதுகள் ரொம்ப ஈடுபாடு உள்ளபடியால் மக்கள் அதில் பார்த்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கதைக்கிற ஆர்வங்கள் அதிலெல்லாம் வந்திருக்குது. இப்போ அதை விட இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு வழிபாடு எதுண்டானா நாங்கள் ஒரு ப்ரேயர் உண்டானா நாங்கள் அதை கொடுக்கல, நாங்கள் போய் யூடியூப்பில் போய் நீங்கள் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதை பார்த்து படித்து நல்லா செய்யணும். அதனால் கொஞ்சம் தமிழ் வயசானாக்கள் தமிழ் பேசினோம். இப்போ என்னென்னு சொன்னால் அந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள், மாலா பள்ளிக்கூடங்களை வச்சு தமிழ் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. ஆனால் மற்ற நாடுகளை மாதிரி பெரிய அளவுக்கண்டு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது தமிழில். இப்போ ஆர்வங்கள் இருக்குது, அந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்த. நீங்கள் முந்தி வந்த நேரங்களோட இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குன்னு? இப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. நம்ம அதை ஆனால் இப்போ உங்களுக்கு கனடாவோ இங்கிலாண்டோ யூரோப் போன்று டெவலப்மெண்ட் இல்லை. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஒத்துழைப்புகளும் இங்கே கிடைக்கிது.
அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு வருது தமிழ். கோயில்களோடு அனுசரித்து இந்த பஜனைகள், பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள் அப்படி கொண்டு போய்கொண்டிருக்குது. ரொம்ப சந்தோஷம். நேரத்தை பொருட்படுத்தி எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தையில் மிகவும் சந்தோஷம். கொஞ்சம் தமிழ் பேசத்தக்கதாக இருந்ததால கொஞ்சம் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது உங்களுக்கு உங்களை மாதிரி கண்டோன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சாக்கள் ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, சுற்றி பாருங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த வீடு சொல்லலாமா? இப்போ ஐயாண்ட வீட்டை வந்து திருப்பவும் பாருங்க, சோறு கறி படைச்சி விட்டுருக்கணும். ஐயர் வீட்டு சாப்பாடுன்னா சொல்ல வேணும். நல்ல சாப்பாடு. இப்போ விற்க நான் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் இதில் வடையே வேணும். இங்கே இருக்கு வடை பார்த்தீங்க, 2 வடை, கொட்டை வடை, காக்கா வடை, இந்த பாயாசம். பாயாசம் நாங்கள் வேற போகிறோம் பண்ணுறோம்னா பாருங்க அப்படியே நான் செய்து வச்சுக்க வந்து. நன்றி அக்கா, நன்றி அண்ணா. ஒரே நப்பளம். சரி சாப்பிடுவோம். சாப்பிடுங்க அடிப்படை இதை ஐயாண்டே சாப்பிட. நானும் வந்து இந்த சுதன் ஊடாக எங்களை ஒரு யாழ்ப்பாணத்தை ஐயா அவரை சந்திச்சு அவர் ஊடாக எங்கள் வீட்டில் இருந்து. ஆனால் இவரை எனக்கு என்ன தெரியும், படங்களை கண்டுருக்கிறார். எனவே இந்த கூப்பிட்டு புரிஞ்சுன்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி அம்மா. ஓகே, நன்றி. சரி இப்போ என்ன? ஆனால் என்ன பேர் முதல் பசிக்கன்னு கேட்குற இவர். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற முதல்ல. சரி சாப்பிடுங்க. இந்த இங்கே பாருங்க வடை, சோறு பாருங்க. சோறு பாருங்க, இதான் முதல் சோறு காட்டுறேன். கத்திரிக்காய் குழம்பு பார்ப்போம் எப்படி கல்யாண பிறகு வீட்டில் வைக்கிற மாதிரியே இருக்குது. அதே கத்திரிக்காய் குழம்பு ஜூசி. கிட்டத்தட்ட 3 கிழமை பிறகு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். யாழ்ப்பாண சாப்பாடு எங்கே போனாலும் ஐயர் வீட்டு சாப்பாடு கிடக்குறாரு. என்னென்ன நல்ல ஒரு இது. நன்றி, மிக்க நன்றி. சரியோ ஐயா, அம்பாங்க அங்காடி பக்கம். சரியோ அண்ணன்.